ஆனா இப்ப சமூக வலைத்தளங்கள்ல எழுதும் பொழுது எஸ்கேவை வந்து ரொம்ப தாக்கி எழுதுறாங்களே சார். ஒரு தியேட்டர் ஓனர், ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு. ரஜினி சார்ல ஆரம்பிச்சு சிவகார்த்திகேயன் அவர்கள் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்டா இருக்காங்க. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய இந்த சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி நீ விஜய் சார் கூட படம் போடலாம்? எப்படி இல்ல இவரெல்லாம் அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவோட தப்பான ஒரு இது. மித். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா அட்வொகேட்ஸும் சண்டை போடுவாங்க கிளைண்ட்டுக்காக. ஆமா. ஆனால் கோர்ட் முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் நண்பர்கள் தானே. ம், ம், ம். அதே மாதிரி தான் இதையும் இல்ல, எல்லாம் ஒரு ரைசிங் நண்பர்கள் தான். ஸ்டாருக்கு ஆரம்பத்திலே ஒரு மாதிரியான ஒரு பிரஷரை ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சோ சிவகார்த்திகேயனுக்கு? இல்லை சார், இப்போது நீங்கள் வந்து 100 மீட்டர்ஸ் ரேஸ் ஓடுறீங்க. ஓகே. அங்கே உசேன் போல்ட்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் ஜெயிப்பாருன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனாலும் அவர் பின்னாடி ஒரு 10 பேர் ஓடுறாங்கல்ல. சப்போஸ் நாளைக்கு உசேன் போல்ட்டே தோத்துட்டான்னா 2வது ஆள் ஜெயிப்பார் இல்லை. கண்டிப்பா. ஆனால் அவரோட திறமை, உள்ளுக்குள்ள திறமை அவருக்கு தானே தெரியும். ம், ம். அதே மாதிரி சினிமாவில் வந்து கண்டென்ட் நல்லா இருந்தால் ஏன் பராசக்தி ஜெயிக்கக்கூடாது? ஓகே. அதுவும் ஜெயிக்கலாம் இல்லை. அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் விடாமுயற்சிக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அவர் படம் வருது, தலை வந்தா தள்ளி தானே போகணும் அப்படின்ட்டு அஜித் சாருக்காக சில படங்கள் தள்ளி போச்சு. ரஜினி சார் படங்கள் வரும்பொழுது கங்குவா தள்ளி போச்சு. சூர்யா அவர்கள் இல்லை ரஜினி சார் படமும் அப்புறம் நீங்கள் அமிதாப் பச்சன் படம் வந்து தீவாரன்னு ஒரு படம் வந்தது. 4 வாரம் அவன் பக்கத்தில் எந்த படமும் ரிலீஸ் ஆகல. ஓகே. ஹிந்தி படம் எல்லாம். ஸோ அதான் அப்படி பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் வரும் பொழுது அவங்களாம் கொஞ்சம் தள்ளி போகணும். ஏன் சார் அது வந்து நம்ம கையில் கிடையாது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் தமிழ்நாடு பற்றி தான் பேசின்னு இருக்கோம். கர்நாடகா இருக்குது. தமிழ்நாடுல வந்து 40% தான் கலெக்ஷன். மீதி 60% வந்து அரௌண்ட் தி வேர்ல்டு, சேட்டிலைட் எல்லாம். ஸோ இதெல்லாம் இந்த தேதியில் போட்டால் எவ்வளோ சினிமா தியேட்டர்ஸ் கிடைக்கும், எவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட் கிடைக்கும், எவ்வளோ படங்கள் வரும். ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது.